இங்க தானே போட்டேன். எங்க காணோம்? யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. சரி, ஹரிசாட்ட போய் சொல்லுவோம். என்ன சொல்ற மேடி? ஃபைல காணுமா? அது எப்படி காணாம போகும்? தெரியலையே சார். நான் கொண்டு போய் போட்டப்ப யாருமே இல்ல. இப்ப போய் பார்த்தா குப்பை தொட்டி தொடச்சு வச்ச மாதிரி சுத்தமா இருக்கு. சரி சரி வா, நானும் வரேன், போய் பார்க்கலாம். நீ எங்க பார்த்த? பாருங்க, இந்த குப்பை தொட்டியில தான் போட்டேன். இதுலயா? ஆமா சார், இதுலதான் சார், இதுலதான். இல்லையே மேடி. அததான் நானும் சொல்றேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதுலதான் போட்டேன் சார். நான் தான் சொல்றேன்ல. குப்பை தொட்டி காலியா இருக்குன்னா நம்ம ஜெனரேட்டர் ரூம் பக்கத்துல அந்த பெரிய குப்பை தொட்டி இருக்குல்ல, அங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சிங்காரம் போட்டிருப்பான். கண்டிப்பா அங்கதான் இருக்கும். வா போய் பார்க்கலாம். வாங்க. சார், அதுல ஆல்ரெடி தேடியாச்சு. இல்ல சார். சும்மா பேசிட்டு இருக்காம அதுல தேடு. ஐயோ சார், யாரா பார்த்தா அசிங்கமா இருக்கும் சார். அடி, ஃபைல் கிடைச்சிருச்சு. Thank God. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போற அவசரத்துல இங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்க சந்தோஷ். நான் கொடுக்கலான்னு தான் எடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க போனை எடுக்கல. சார், அதான் கொடுத்துட்டீங்கல்ல, வாங்க போலாம். இருங்க இருங்க, நான் போனை எடுக்கல. ஓகே, அப்ப எங்க வீட்ல கொடுத்துருக்கலாம்ல. இத்தனை நாள் கழிச்சு கொடுத்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷ், தேவையில்லாம பேசாதீங்க. அதான் உங்க ஃபைல் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல. சார், வாங்க போலாம். இல்ல மேடம், எதுக்கு மூடி மறைச்சுக்கிட்டு? நடந்தது என்னன்னு அவரும் தெரிஞ்சுக்கணும். ஆமா சந்தோஷ், நான் வேணும்னு தான் அந்த ஃபைலை கொடுக்கல. ஆக்சுவலா இதை நான் பண்றதுக்கு காரணமே நீங்க தான். கொரியர்ல எனக்கு வந்த செக்கை வாங்கி ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில போட்டது தெரிஞ்சதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் நானும் இந்த ஃபைலை தூக்கி குப்பை தொட்டியில போட்டேன். என்ன பண்றேன்? இருந்தாலும் என் மனசு கேட்கல. இதனால உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் பாதிக்கக்கூடாதுன்னு. அதுதான் என்னோட ப்ரொஃபஷனல்ல பாதிச்சிருச்சு. இந்த ஃபைலால எனக்கு 10 நாள் சஸ்பென்ஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமா அது? ஐ அம் வெரி சாரி சந்தோஷ். போதும், நிறுத்துங்க உங்க நாடகத்தை. அது எப்படி உங்களுக்கு வந்த கொரியரை நான் சைன் போட்டு வாங்கி குப்பை தொட்டியில போட்டேன்னு இவ்வளவு போய் சொல்றீங்க? உங்க கொரியர் கவரெல்லாம் நான் கண்ணுல கூட பார்க்கல. சும்மா நடிக்காதீங்க சந்தோஷ். நீங்க சைன் பண்ணி வாங்குனீங்கன்னு கொரியர் கம்பெனில கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆஹா, சூப்பர். நீங்களும் அவரும் சேர்ந்து டிராமா போடுறீங்களா? நான் கையெழுத்து போட்டு வாங்கினேன்னா அதுக்கு பதிலுக்கு பதில் பழி வாங்க நீங்க என் ஃபைல குப்பை தொட்டியில போடுவீங்க? வாய்க்கு சம இப்படி பச்சையா போய் சொல்றீங்க. என் ஃபைல எனக்கே தெரியாம கார்ல இருந்து திருடி எனக்கு வேலை போகணும்னு கெட்ட எண்ணத்துல இதெல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல? சந்தோஷ், வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஹரி சார் கெட்ட எண்ணத்துல பண்றதா இருந்தா உங்ககிட்ட எதுக்கு ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்? எப்பவும் யாருக்கும் கெட்டது நினைக்காதவர் தான் ஹரி சார். நீ எங்க செக்க குப்பையில போட்டதுனால தான் அவர் இப்படி பண்ணாரு. நீ செஞ்சது மட்டும் சரியா? நான் கொரியரை வாங்கவே இல்லைங்கிற நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஓ, இப்ப புரியுது. நீ இவரோட கூட்டாளி தானே. இவர் புத்தி தானே உனக்கும் இருக்கும். இந்த ஃபைல் இல்லாம 2 நாள் எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? சாரி சந்தோஷ், என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த நல்லவன் மாதிரி ஆக்ட் கொடுக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க.
இந்த ஃபைலை வச்சு இனி ஒரு மண்ணும் நான் பண்ண போறதில்லை. தேவையில்ல எனக்கு. காரை ஏன்டா இந்த பக்கம் எடுத்திருக்க? என் இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னடா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அந்த ஹரிகிருஷ்ணன் என்கிட்டே டிராமா போடுறான். என்ன டிராமா? திருவிளையாடல் மாதிரி ஹரி விளையாடலாம். சந்தோஷ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? எல்லா விஷயத்துக்கும் அடுத்தவங்க மேல கோவப்படாதடா. நடக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதத்துல நாமளும் காரணமா இருப்போம். இப்ப என்ன சொல்ல வர? அந்த ஹரி நல்லவன், நான் கெட்டவன், அப்படிதானே? உன் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு பெருசாக்கி நீயும் கவலைப்பட்டு அந்த கவலைய அடுத்தவங்களுக்கும் பரப்பி விட்டுருவ. உன் மூஞ்சிய நீயே கண்ணாடியில பாரு, எப்படி உம்முன்னு இருக்குன்னு. நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நான் போட்டு வந்திருக்கேன், அத உனக்கு ரசிக்கணும்னு தோணல. அதை விட்டுட்டு நான் நல்லவனா அவன் நல்லவனான்னு. இப்படி ஒரு உம்முனா மூஞ்சியோட நான் வரல. நான் கேப்லயே போய்க்கிறேன். நீ நல்லா டென்ஷனோட வண்டி ஓட்டிட்டு போ.